சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நெம்மலியின் மாமல்லன் அணை கட்ட முந்தைய திமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான ஒரு முக்கிய செய்தி தற்போது வெளியாகியிருக்கிறது. ஆலந்தூர் பெரிய ஏரியில் இருந்து மண் எடுக்க அனுமதி அளித்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் மண்ணள்ள தடை கோரி வழக்கு தொடர்பாக அரசுக்கு ஆணையம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் அவர்கள். சுப்பிரமணியன், வணக்கம். தற்போது மண்ணள்ள தடை கோரி வழக்கு தொடர்பாக அரசுக்கு ஆணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கோகிலா. மாமல்லன் கரைக்கு அமைக்க ஆலத்தூரில் ஏரியில் மணல் அல்ல தடை கோரிய வழக்கு தமிழக அரசு உள்ளிட்டோர் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நெம்மேலி பகுதியில் மாமல்லன் அணை அமைப்பதற்காக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தாலுகாவில் உள்ள ஆலத்தூர் பெரிய ஏரியில் இருந்து மண் எடுக்க தமிழக அரசுக்கு அனுமதி அளித்தது. இந்நிலையில் ஆலத்தூர் பெரிய ஏரியில் இருந்து மண் எடுப்பதற்கு தடை விதிக்க கோரி ஆலந்தூர் ஏரியை மேம்படுத்துவோர் சங்கத்தினர் தலைவர் ஆலயவர்மன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். மனுவில் ஆலந்தூர் பெரிய ஏரியா பகுதி மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் 200 ஏக்கருக்கு அதிகமான விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி வழங்கும் முக்கிய நீர்நிலையாகவும் உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உரிய சுற்றுச்சூழல் அனுமதி பெறாமலும் கிராம மக்களிடம் கலந்தோசிக்கலாமலும் ஏரியில் இருந்து மண் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஏரியிலிருந்து மண் எடுப்பதால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதுடன் அருகில் உள்ள வனப்பகுதியிலிருந்து விலங்குகள் கிராமத்திற்கு வருவதற்கான அபாயம் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மாமல்லன் அணைக்கு கரை அமைப்பதற்காக ஆலத்தூர் பெரிய ஏரியிலிருந்து மண்ணல்ல தடை விதிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஸ்ருத் அரவிந்தர் மதியாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கு விசாரணையை விசாரித்த நீதிபதிகள் மனுவுக்கு பதிலளிக்குமாறு தமிழக நீர்வளத்துறை செயலர், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர், நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் மற்றும் ஆலத்தூர் கிராம ஊராட்சி தலைவர் ஆகியோருக்கு உத்தரவிட்டனர். மேலும் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். கோகிலா, தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.